இந்த ஆடி மாதம் எங்களோட ஊரில் சோயாவும் கடலக்காய் சாகுபடி பண்ணியிருக்காங்க. 3 மாதம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட மாட்டுக்கு தேவையான தீவனத்தாங்க எடுக்க வந்திருக்கோம். இது என்ன போட்டுன்னு பார்த்தீங்கன்னா கடலக்காய் போட்டு தாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து சோயா போட்டு வந்து கிடைக்கலங்க. எங்கள் ஊரில் நிறைய மாடு இருக்கிறனால ஃபஸ்ட்டு வந்து பேசி வச்சுட்டாங்க. ஏன்னா கடலக்காய் போட்டை விட சோயா போட்டு வந்து மாடு நல்லா சாப்பிடுங்க. அதோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சோயா போட்டு போடும்போது பால் நல்லா கறக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக சோயா போட்டு எங்களுக்கு வந்து கிடைக்கலங்க. இந்த கடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கராங்க. இதுக்கு வந்து நாங்கள் 2000 பேசி இப்போ வந்து பேக் பண்ணிட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பட் திடீர்னு எங்கள் ஊரில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால் அரைக்க பின்னாடியே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோங்க. அந்த மலையில் பாருங்கள் ஃபுல்லாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ பேக் பண்ணதில் ஒரு இடத்துல போய் நம்ம வைக்கணும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மழை வர போகுதுங்க. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சாக்கும் உருட்டி கொண்டு போய் முடிஞ்ச அளவு மழை நிலையாமல் பார்த்துக்கணுங்க. இதுதான் இருக்குது மிகப்பெரிய வேலையை. நான் எப்படி சமாளிப்பேன்? இப்பவே கண்ணை கட்டுது. இந்த காற்று வேறு என்ன போட்டு ரொம்ப பாதிக்குதுங்க. இது இழுத்து போடுறதே எனக்கு மிகப்பெரிய வேலை மாதிரி இருக்குது. எப்படியும் அங்கேயும் இழுத்து போட்டு ஃபுல்லாக போட்டு மூடி வச்சுட்டுங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அட்லீஸ்ட் சாக்கு நப்பினதையாச்சும் மழையில் நனையாமல் பாதுகாக்கணுங்க. ஏன்னா மழை நனைஞ்சுன்னு ஒன்றத்துக்காக போயிடும். அதனால் நப்புன்னு சாக்கு மட்டும் கொண்டு போய் தார்பாக்கில் போட்டு வைக்கணுங்க. அதனால தான் இப்போ நானும் சேர்ந்து கட்டிகிட்டு இருக்கிறேன். நல்லா கூடி போச்சு. மழை பெஞ்சா ஒன்றத்துக்காக இப்போ இல்லைப்பா வந்தது 1.5 மணி நேரம் மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நப்புன சாக்கு எல்லாத்தையும் டிராக்டரில் ஏற்றி நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறோம். நேற்று முடிஞ்ச அளவுக்கு சாக்கில் நப்பி எல்லாத்தையும் கொண்டு வீட்டில் சேர்த்திட்டோம். மழைக்கு அப்புறம் சிலதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. இன்னும் 1/2 ஏக்கரை போட்டது காட்டிலே இருக்குங்க. ஏன்னா மழை வந்தனால அதை நப்ப முடியல. நாளைக்கே எல்லாம் கருகி போச்சு. ஒரே நைட்டில் இப்படி ஆகி போச்சு. சரி இருக்கிற பொட்டலை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிடலாம்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, அந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டு மலையில் ஃபுல்லாக வந்து நனைஞ்சு உள்ளே அழுகியே போச்சு பாருங்கள். ஃபுல்லாக என்னடா ஒரு நைட்டில் இப்படி ஆகி போச்சாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இது கொண்டு போய் மாட்டுக்கு போட்டால் மாடு சாப்பிடாது. ஸோ அதனால் 1/2 ஏக்கரை பொட்டு வந்து வேஸ்ட் ஆகி போச்சு. நல்லா இருக்கிற பொட்டுன்னு கட்டி இப்போ டிராக்டரில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அது அப்படியே காட்டிலேயே மக்கி எருவு தான் ஆகும். நம்ம நினைப்போம், ஆனால் நடக்கிறதுன்னு வேறு மாதிரி இருக்கும். அதுதான் எங்களுக்கு இப்போ நல்லா ஏற்றிட்டு டிராக்டர் வீட்டுக்கு கிளம்பிடுச்சுங்க. இந்த கரெக்டாக ஏறலைன்னா அந்த வரப்பு மேலே ஏறி அப்படியே டிராக்டர் குடை சாஞ்சிரும். அப்புறம் திரும்பி அள்ளி போடுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக இவ்வளோ ஸ்லோவாக ஏற்றுறாரு. ஒரு வேளை ஏற்றின பொட்டை கொண்டு வந்து வீட்டில் அடிக்காச்சுங்க. இந்த ஆட்டுக்குட்டி பாருங்கள் செம்மையான ரச்சை. பொட்டு ஓட்டத்துலேருந்து மேலே ஏறியே ஆடிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு சந்தோஷம். ஆடிட்டு போய் விட்டுட்டோம். ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு.